நாடு வாழவும் நாட்டில் உள்ள மனிதர்கள் வாழவும் எம்பெருமான் சாஸ்திரங்களை கொடுத்தான். அந்த சாஸ்திரங்கள் பயன்படாத பொழுது தானே அவதாரம் எடுத்தான். அப்படி எடுத்த அவதாரங்கள் பற்பலவாயினும் 10 அவதாரங்கள் மிக முக்கியமான அவதாரங்களாக கருதப்படுகின்றன. 10 அவதாரங்களில் வராக அவதாரம் மிகவும் சிறப்புமிக்க ஒரு அவதாரமாகும். வராக அவதாரத்தின் கதை இதுதான். ஒரு சமயம் மகரிஷிகள் 4 மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய வைகுந்தம் வந்தனர். அங்கு காவல் புரிந்த ஜெயன், விஜயன் என்ற 2 காவலர்கள் மகரிஷிகளை தடுத்தார்கள். அந்த ரிஷிகள் கோபம் அடைந்து நீங்கள் பூலோகத்தில் பிறக்க கடவீர்கள் என்று சாபமிட்டார்கள். ஜெய விஜயர்கள் முனிவர்களை பணிந்து வணங்கி உங்கள் சாபப்படி நாங்கள் எப்பிறவி எடுத்தாலும் மகாவிஷ்ணுவின் திருநாமத்தை மறவாதிருக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டனர். விஷ்ணு அங்கே தோன்றி முனிவர்களிடம் இவர்கள் செய்த தவறுக்கு தாங்கள் அளித்த சாபம் சரியானதுதான். இவர்கள் இருவரும் பூலோகத்தில் கொடிய அசுரர்களாக 3 முறை பிறந்து பின் நம் அருளினால் நம்மையே அடைவார்கள் என்று கூறினார். அதன்படி இருவரும் கசிப முனிவருக்கும் அதிதிக்கும் பிள்ளைகளாக பிறந்தார்கள். முதலில் பிறந்தவன் இரணியகசிபு, அடுத்து பிறந்தவன் இரணியாட்சன். இரணியகசிபு பிரம்மனை நோக்கி தவம் இருந்து எவராலும் எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வரம் பெற்று 3 லோகங்களையும் தன்வசப்படுத்தி கொண்டான். இரணியாட்சனும் பிரம்மனிடம் வரங்களை பெற்று பலசாலியாகி தேவர்களை சிறைப்பிடித்தான். அவர்கள் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. இரணியாட்சன் ஆணவம் அதிகமாகி வருண பகவானை வம்புக்கு இழுத்தான். அதற்கு வருண பகவான், அசுரனே, விஷ்ணு பகவான் வராக உருவம் எடுத்து வருவார், அவரிடம் போராடி என்று சொன்னார். அவன் வராகமூர்த்தியை தேடி பல திசைகளிலும் அலைந்து திரிந்தான். நீர் பிரளயத்தில் பூலோகம் மூழ்கியதால் பிரம்மா மகாவிஷ்ணுவை நோக்கி தவமிருந்தார். அப்போது அவருடைய சுவாசத்திலிருந்து வெண்ணிறமாக சிறிய வராகம், அதாவது பன்றி ஒன்று உருவாகி சிறிது சிறிதாக வளர்ந்து பிரம்மாண்டமான உருவம் எடுத்தது. பிரளயத்தில் மூழ்கியிருக்கும் பூமியை வெளியே கொண்டு வர சமுத்திரத்தில் குதித்தது. இச்சமயத்தில் எங்கு தேடியும் வராகமூர்த்தியை காணாததால் இரணியாட்சன் சோர்வடைந்து அசுரலோகத்தில் சுகமாக இருந்தான். அப்போது நாரதர் அங்கே தோன்றி, இரணியாட்சா, மகாவிஷ்ணு வராக உருக்கொண்டு நீரில் மூழ்கியிருக்கும் பூமியை தூக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். உடனே அவன் கதாயுதத்தை கையில் ஏந்தியபடி விரைந்தான். வராகமூர்த்தி தமது கோரை பற்களால் பூமியை தூக்கிய போது இரணியாட்சன் தன் கதாயுதத்தால் அடித்தான். இருவருக்கும் கடும் போர் உண்டானது. இரணியாட்சன் அடித்த அடியால் மகாவிஷ்ணுவின் கதாயுதம் கையிலிருந்து நழுவி விழுந்தது. தேவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுற்றனர். இரணியாட்சன் மீண்டும் தன் கதாயுதத்தால் தாக்க மகாவிஷ்ணு தம் இடது காலால் அதை தட்டிவிட்டு தம் கையில் சக்கராயுதத்தை வரவழைத்தார். இரணியாட்சன் சூலாயுதத்தை ஏவினான். சக்கராயுதத்தால் சூலாயுதமும் பொடி பொடியானது. இரணியாட்சன் ஆவேசமாக மகாவிஷ்ணுவின் மார்பின் மீது ஓங்கி குத்தினான். இருவருக்கும் உக்கிரமான போர் மூண்டது. இரணியாட்சனால் சமாளிக்க முடியவில்லை. பின் அவன் மறைந்து ஆகாயத்திலிருந்து கற்களையும் அநேக வித பானங்களையும் கொண்டு தாக்கினான். அவனுடைய ஆற்றலை விளையாட்டாக வேடிக்கை பார்த்தார் மகாவிஷ்ணு. அசுரர்கள் பலர் பயங்கரமான உருவங்களில் இரணியாட்சனுக்கு உதவியாக வந்தனர். அவர்கள் அத்தனை பேரையும் வதம் செய்தார் மகாவிஷ்ணு. இனியும் காலம் தாழ்த்துவது சரியில்லை என்று எண்ணிய மகாவிஷ்ணு அவனை இறுக பிடித்து தலையின் மீது ஓங்கி அடிக்க இரத்தத்தை கக்கிக் கொண்டு பூமியின் மீது விழுந்து மடிந்தான். அனைவரும் மகாவிஷ்ணுவை தொழுதனர். இதுதான் திருமாலின் 3வது அவதாரமான வராக அவதாரம் பற்றியது. வராகரின் பேருருவம் திருவிக்ரம அவதாரத்தை விட பல மடங்கு பெரிய அவதாரம் வராக அவதாரம் என்பதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் ஆழ்வார்கள் காட்டுகின்றார்கள். கீழே உள்ள 7 உலகங்கள், மேலே உள்ள 7 உலகங்கள், அதை தாண்டி அண்ட ஆவரணங்கள் எல்லாம் கடந்து சென்ற அவனுடைய திருவடியை பிரம்மன் சத்தியலோகத்தில் வணங்கி கங்கை நீரால் அபிஷேகம் செய்தார். ஆனால் வராக அவதாரம் திருவிக்ரம அவதாரத்தை விட பெரியது. குரமத் யகதோ எஸ்யமேன காணாயதே என்ற ஸ்லோகம் வராகத்தின் பேருருவை கூறுகிறது. மேருமலையும் வராகத்தின் குளம்படியில் சுருண்டு தூள் தூளாக ஆகியது என்றால் அவன் உருவத்தை நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. அத்தனை பிரம்மாண்டமானது வராகரின் பேருருவம். வேதங்களில் வராக அவதாரம், வராக புராணம் என்பது மகாபுராணங்களில் திருமாலின் அவதாரத்தினை விளக்கும் புராணமாகும். இப்புராணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்டதும் திருமாலின் பெருமைகளை எடுத்துரைக்கும் சாத்வீக புராண வகையை சார்ந்ததும் ஆகும். இப்புராணத்தில் திதிகள், விரதங்கள், தீர்த்தங்கள், பாவங்கள், பாவங்களுக்கான பரிகாரங்கள் ஆகியவையும் கூறப்பெற்றுள்ளன. வராகர் பற்றிய குறிப்பு கிருஷ்ண யஜுர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வராக அவதாரத்தை பொறுத்தவரை முதல் குறிப்பு வேதத்தில் சதப பிராமணத்தில் இருக்கிறது. நில உலகில் வலிமை மிக்க பன்றி ஒன்று எங்கும் படர்ந்து நிரம்பியிருந்த நீரிலிருந்து வெளிவந்ததாகவும் அந்த பன்றியும் படைப்பு கடவுளான பிரஜாபதியும் ஒருவரே என்றும் சதப பிராமணம் கூறுகிறது.
நாராயண வல்லியில் வராக அவதாரம் மிக அருமையான முறையில் விளக்கப்பட்டிருக்கிறது. அதில் பூமி பிராட்டியை மீட்டவுடன் வராகன் ஆனந்த சொரூபமாக இருந்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவத் சாஸ்திரத்தில் ஸ்ரீ வராக பெருமானின் உருவம் விளக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணோர் மகா வராகஸ்ய நிர்மாண மது நோச்யதே என்கின்ற மந்திரத்தில் கழுத்து வரை மனித உருவாகவும், மேலே திருமுக மண்டலம் வராக முகமாகவும், இடது முழங்கையில் பூமி பிராட்டியை ஏந்தி கொண்டும் வலது திருக்கையை இடுப்பில் வைத்துக் கொண்டும் திருமுக மண்டலம் திரும்பி தேவியின் திருமேனி தடங்களை முகரும்படியாகவும், திருவாள் மார்பனாகவும், திவ்ய ஆபரண பூஷிதனாகவும் கற்ப கிரகத்தில் வராக பெருமானை பிரதிஷ்டை செய்து வணங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படிதான் ஸ்ரீ முஷ்ணத்தில் வராகர் காட்சியளிக்கிறார். விஷ்ணு புராணம் வராக அவதாரத்தின் தோற்றத்தை மிக விரிவாக கூறுகின்றது. விஷ்ணு புராணத்தில் இரண்யாட்சனை பற்றி ஏதும் கூறப்படவில்லை. ஆனால் கடலில் பூமி மூழ்கிய விஷயமும், பகவான் வராக அவதாரம் எடுத்து காப்பாற்றிய விஷயமும், அப்பொழுது பூமி பிராட்டி செய்த சோத்திரம் மற்றும் தேவதைகள் கூறிய ஸ்துதிகள் கூறப்பட்டுள்ளன. விஷ்ணு புராணத்தில் ஸ்ரீ வராக அவதார வைபவம் தஸ்ய யஜ்ஞ வரஹஸ்ய விஷ்ணு அமித தேஜஸ பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாம் அபி நமோ நம என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் சப்த சமுத்திரத்திலும் நிற்கும் பொழுது அவருடைய முழங்கால் அளவு கூட சமுத்திரம் இருக்கவில்லை என்று புராணங்கள் கூறுகின்றன. சுவேத வராகத்தின் கர்ஜனை ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் மூன்றிலும் கேட்கிறது. வராகர் பூமியை தூக்கிய போது அவரின் மூச்சுக்காற்றின் வேகம் காரணமாக அவரின் வேர்வை ஜனலோகம் வரை சென்றதாய் விஷ்ணு புராணம் கூறுகிறது. தன்னுடைய 100 கைகளினால் ஒரு பன்றி இப்பூ உலகை மேலே தூக்கி வந்தது என்று தைத்திரிய அரண்யகம் குறிப்பிடுகிறது. மகாபாரதத்திலும் மார்க்கண்டேய புராணத்தில் விஷ்ணுவின் அவதாரமாக பூவராகர் பெருமை பேசப்படுகிறது. பிரம்மாண்ட புராணத்தில் 5ஆம் அத்தியாயம் வராக பெருமானின் பேருருவை வர்ணிக்கிறது. சரம ஸ்லோகம். வைணவ சமயத்தில் 3 மகா மந்திரங்கள் உண்டு. அதில் ஒன்று சரம ஸ்லோகம். அந்த சரம ஸ்லோகத்தில் 3 விதமான மந்திரங்கள் உண்டு. அதில் முதன்மையான சரம ஸ்லோகம் வராக அவதாரத்தில் வராக பெருமாள் பூமாதேவிக்கு சொன்ன அந்த சரம ஸ்லோகத்தினுடைய பொருள் வராக சரம ஸ்லோகம் சிதே மனஸ். ஒரு மனிதன் நல்ல உடல் நலத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் அவர் அந்திம திசையில் அவரால் பகவான் திருநாமமும் சொல்ல முடியாத ஒரு நிலையை அடைந்து நினைவிழந்து இருக்கும் தெய்வத்தினுடைய நாமமும் சிந்தனையோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதபடி நானே அவனுடைய அருகில் சென்று அவனை என்னுடைய பதத்திற்கு அழைத்துக் கொள்கிறேன். இதை பெரியாழ்வார் மிக அழகான பாசுரத்தில் பாடுகிறார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஒப்பில்லான் ஆகிலும் நென்னடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்கத்தரவணை பள்ளியானே. யாகங்களும் வராகனும். வராகர் பொதுவாக ஆதிவராகர், எஞ்சவராகர் மற்றும் பிரளயவராகர் ஆகிய 3 வடிவங்களில் வணங்கப்படுகிறார். வராக பெருமானுக்குள்ள தனி சிறப்பு யாகங்களை காப்பாற்றுகின்ற மூர்த்தி. யாகங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அங்கே வராக பெருமாள் யஜ்ஞ வராகராக ஆவாகனம் ஆக வேண்டும். 120 அதாவது 10 யோசனை கிலோமீட்டர் அகலமும் 1200 கிலோமீட்டர் உயரமும் கொண்டவராக மலையை போன்ற பெரிய உருவோடு வெண்மையான கூர்மையான பற்களை கொண்டு தீயை பொலிகின்ற ஒளியும் சூரியனை போல ஜொலிக்கும் கண்களும் கொண்டு விளங்கியதாக இந்த புராணத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வராகமூர்த்தியின் வடிவம் வேத வேள்வியின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒப்பிடப்படுகிறது. அவரே ஒரு வேள்வி சாலை. உபநிடதங்களும் அவற்றின் மறைபொருளும் அவருக்கு இருக்கை. சூரியனும் சந்திரனும் அவரது 2 கண்கள். வேதத்தின் சாகிகள் அவருடைய காதணிகள். அவருடைய நீண்ட முகம் வேள்வியின் சுருக்கு, அதாவது ஆஜ்யம் விடுகின்ற கரண்டி. அவருடைய பெருத்த ஓசை சாமவேதம். அவருடைய வடிவம் உண்மையும் ஒழுக்கமும் நிறைந்த வடிவம். வேதமேடையே அவரது இதயம், சோமபானமே அவரது குருதி. இப்படி வர்ணிக்கப்படுகிறது. வராகரை போற்றும் துதிநூல்கள், திருமாலை போற்றும் சகஸ்ரநாமவழிகள் 7 பெயர்கள் வராக அவதாரம் தொடர்புடைய திருநாமங்களாக விளங்குகின்றன. இந்த 7 திருநாமங்களும் திருவுருவத்தை வர்ணிக்கின்றன. பூமியை தாங்கும் பெரிய உருவத்தை உடையவன், பூமியை தாங்கும் பெரிய கொம்புகளை உடையவன், வராக முகத்தை உடையவன், பூமியை திரும்பவும் அடைந்தவன், பரபர ஞானம் இவற்றை கொடுப்பவன் என்று திருநாமங்கள் போற்றுகின்றன. ஆழ்வார்கள் அனைவருமே மங்களாசாசனம் செய்துள்ளனர். பொய்கை ஆழ்வார் 6 பாசுரங்கள், பூதத்தாழ்வார் 2 பாசுரங்கள், பேயாழ்வார் 1 பாசுரம், திருமலிசை ஆழ்வார் 6 பாசுரங்கள், நம்மாழ்வார் 11 பாசுரங்கள், குலசேகர ஆழ்வாரும் ஆண்டாளும் 1 பாசுரம், பெரியாழ்வார் 7 பாசுரங்கள், திருமங்கை ஆழ்வார் 15 பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளனர். இது தவிர ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தேசிக பிரபந்தம், தசாவதார ஸ்தோத்திரம்,
பூஸ்துதி, ரகசிய சிகாமணி போன்ற நூல்களிலும் வராகப் பெருமானை போற்றியுள்ளார். இது தவிர வராக கவசம், ஸ்ரீ வராக சோஸ்திரம், வராக உபனிஷத், ஸ்ரீ பூவராக சுப்ரபாதம், பிரபத்தி, மங்களம் போன்றவை வராக பெருமானின் பெருமையை போற்றும் வண்ணம் உள்ளன. கணம் கிருஷ்ணய்யர் இவர் மீது 2 கீர்த்தனைகளை பாடியுள்ளார். இது தவிர பல தனிப்பாடல்கள் இருக்கின்றன. வராக தலங்கள் பெருமாள் கோயில் என்று வழங்கப்படும் காஞ்சிவரத சன்னதியிலும், மேல்கோட்டை திருநாராயணபுரம் கோயிலிலும், மாமல்லபுரத்திலும், திருமலை, திருவிடவந்தை, திருக்கடல் மல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலிய தலங்களிலும் வராக சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீ முஷ்ணம் வராகருக்கென்றே உள்ள தலம். அக்கால அரசர்கள் பலரும் தங்கள் சூபிகளில் வராகர் உருவத்தை பயன்படுத்தினார். நாணயங்கள் வராகர் பெயரால் வராகன் என்றே வழங்கப்பட்டன. வராகி மிகிரர் என்ற பெயரில் உள்ள ரிஷி ஜோதிட சாஸ்திரத்தை வரையறை செய்து கொடுத்தார். அரசு முத்திரைகளில் வராகர் திருவுருவங்கள் பொறிக்கப்பட்டன. முஸ்தா சூரணம் ஆச்சாரியார்கள் வராக அவதாரத்தில் மேன்மையை மிக அற்புதமாக பேசுகின்றார்கள். பகவான் அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த அவதாரத்துக்கு ஏற்ப அத்தனை இலக்கணங்களும் பொருந்தும்படியாக ஆகிவிடுகின்றனர். இதற்கு மெய்ப்பாடு என்று பெயர். வராக அவதாரத்தில் அவருடைய உணவு என்ன என்று சொன்னால், நிலத்திலேயே அடியில் முளைக்கக்கூடிய கோரைக்கிழங்கு தண்ணீர் நிறைந்துள்ள சதுப்பு நிலங்களில் உண்டாகும். இந்த கோரைக்கிழங்கு சரீர வியாதிகளை போக்க வல்லது. கபம், பித்தம், ஜுரம் முதலியவை இந்த மருந்தினால் தீர்ந்துவிடும். வராக சேத்திரமாகிய ஸ்ரீ முஷ்ணத்தில் இந்த முஸ்தா கிழங்கு சூரணத்தை பிரசாதமாக தருவர். அதை சர்க்கரையோடு அல்லது வெல்லத்தோடு சேர்த்துண்டால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களும் நீங்கிவிடும். ஆசாரியார்கள் இந்த கோரைக்கிழங்கு முத்த காசு என்று சொல்லால் குறிப்பிடுகிறார்கள். சங்கல்ப மந்திரம் நாம் தினசரி சங்கல்ப மந்திரம் சொல்கிறோம். அதில் வராகப் பெருமான் பற்றிய குறிப்பு வருகிறது. துவிதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதமே பாதே என்று சங்கல்ப மந்திரம் கூறுகிறோம். இது கலியுகத்தின் முதல் பாதம் ஆகும். மனிதர்களின் ஒரு ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாள், தேவர்களுக்கு 365 நாள் ஒரு தேவ ஆண்டு, 1200 தேவ ஆண்டு கலியுகம், 10 கலியுகம் ஒரு மகாயுகம், 1000 மகாயுகம் ஒரு பிரம்மாவின் பகல். இப்பகலில் முடிவில் ஒரு பிரளயம் ஏற்படும். அப்பொழுது எங்கு பார்த்தாலும் ஒரே தண்ணீர் மயமாகவே இருக்கும். இரவு முடிந்த பிறகு மறுபடியும் படைப்பு தொழில் ஆரம்பிக்கும். இது ஒரு கால சுழற்சி. இதை நாம் ஒரு கல்பம் என்று சொல்கின்றோம். ஒரு கல்பத்தில் 12 மனுக்கள் வாழ்ந்து போவார்கள். ஒரு மனுவின் காலம் ஒரு மன்வந்தரம் எனப்படும். இப்பொழுது 6 மனுக்கள் போய்விட்டன. 7வது மனுவில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிந்து கலியுகத்தின் முற்பகுதியில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். இந்த கல்பம் உண்டாகும் பொழுதுதான் பகவான் வராக ரூபம் எடுத்து தண்ணீரிலிருந்து பூமி பிராட்டியை மேலே கொண்டு வந்து நிலைநிறுத்தினார். அதனால் நாம் வாழும் கல்பம் ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பம் எனப்படுகிறது. இதை தினசரி சொல்லி நம்மை அறியாமலேயே வராக பெருமானை வணங்கும் பேறு நமக்கு கிடைக்கிறது.